சங்கீதம் 119 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு உங்கள் வேதத்தில் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். ஆமென். நல்ல வாசிக்கிறேன் பொறுமையா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஹalleluya. வேதம் என்ன? பைபிளா? வேதம் வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹalleluya. அப்படினா இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய மகிமை, இயேசுவினுடைய மகத்துவம், இயேசுவினுடைய விடுதலை, இயேசுவினுடைய அதிசயம், இயேசுவினுடைய அற்புதம், இயேசுவினுடைய சமாதானம் இவைகளை பார்க்கும்படியாக அவர் கண்களை திறந்தார். ஹalleluya. ஆமென். நம்முடைய கண்கள் எப்படி திறந்திருக்கணுமா? இயேசுவின் அதிசயங்களை பார்க்கும்படியாக, அவருடைய வல்லமையை பார்க்கும்படியாக, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. இந்த வேதத்துல எத்தனை பேருக்கு கர்த்தர் கண்களை திறந்திருக்கிறார்? ஒரு 2 பேருக்கு கர்த்தர் கண்களை திறந்திருக்கிறார். ஹalleluya. அந்த கர்த்தர் ஏன் அவர் கண்களை திறந்தார்? அந்த கண்களை திறப்பதற்கு என்ன செய்யணும்? அந்த கண்களை திறப்பதனால நமக்கு என்ன நடக்கும் என்று நம்ம நாளை பார்க்க போகிறோம். ஹalleluya. ஆமென். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் 8-9. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னான் ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவான் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்னா இடத்துக்கு போகும்படிக்கு எச்சரிக்கையாயிரும். இன்னா இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். ஆமென். இங்கே சீரியன் ராஜா எங்கேயும் பாளையத்தில் இறங்கி தங்கள் நாட்டு பிடிப்பதற்காக பாளையத்தில் இருக்கிறார்கள். ஹalleluya. அவர் ஆலோசனை பண்ணியிருக்கிறார்கள். ஹalleluya. அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு யார் சொல்றாங்க? ஈசா சொல்லுகிறார். ஹalleluya. 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான். போதும். பலமுறை பாளையத்துக்கு போவாங்க. எதுக்கு? யுத்தம் பண்ணுவதற்கு. ஆனா அந்த இடத்துக்கு இந்த ராஜா போக மாட்டாங்க. இப்படி பல முறை எலிசா சொல்ற வார்த்தையை கேட்டு இந்த ராஜா தன்னை காத்துக் கொண்டான், எச்சரிக்கையா இருந்தான். அப்படி எச்சரிக்கை இருக்கும்போது ஒரு நாள்ல பண்டாசாஸ்திரமே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் நோக்கி அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பார் என்றான். ஏன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னா 11 இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் புலம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து
நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவர் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். பலமுறை அந்த ராஜா யுத்தத்துக்கு போகும்போது அவர் அந்த ராஜா வராம இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு டவுட் வந்து நம்ம இடத்துல யார் ராஜா கிட்ட சொல்றாங்க, உலகம் யாரு அது கல்வி சொல்லுங்க அப்படின்னு தன் ஊழியர்களை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு தான் பண்டாசம் சொல்றாங்க. அப்படியே ராஜாவே நீங்க பல்லையில பேசுற வார்த்தை கூட தேவ மனுஷனாகி எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அப்பொழுது அவர் தன் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றார். அவர் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். காலத்தில் வந்து சுற்றிலும் வாழ்த்துக் கொண்டார்கள். இல்லையா? தேவனுடைய மனுஷனே வேலைக்காரர் அதிகாரமே எழுந்து வெளியே புறப்படுகிறேன். இதோ ராணுவம் முழுவதும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டார்கள். அப்பொழுது வேலைக்காரர் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றார். அதிகாலை வெளியே வரும்போது அந்த வீட்டை அவன் சுற்றிலும் குதிரைகளும் ரதங்களும் ராணுவங்களும் சுற்றி இருந்தாங்க. யார் பிடிக்கிறது? எலிசா பிடிக்கிறான். எப்போ வந்தாங்க? ராக்காலத்தில். அவன் கண்டான் அந்த குதிரைகளையும் யுத்தத்தையும் அவன் பார்த்த உடனே எலிசாவோட வேலைக்காரனுக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளவு ராணுவமா இவ்வளவு குதிரைகள் எப்படி இருக்கு, ஐயோ ஆண்டவனே கண்டு வந்துருக்கு, என்ன செய்வது புலம்புகிறான். இல்லையா? ஆனா எலிசாவுக்கு புலம்பல் இல்ல, அந்த பயம் இல்ல. ஆமென். 14 வசனம். அப்பொழுது அவன் 2 ராஜாக்கள் 6 வசனம். அப்பொழுது அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தல்லோ. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதே அவன் கண்டான். முதல் அதிகாரி என்ன? ராணுவ குதிரைகளும் யுத்தத்துக்கு சுத்தி நிற்கிறாங்க. அவன் அதை பார்க்கிறான். இரண்டாவது என்ன பார்க்கிறான்? அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களை கண்டான். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு என்ன வித்தியாசம்? முதல்ல பார்க்கிறான் ராணுவம் இருக்குது, ரதங்கள் குதிரைகளா இருக்குது, அதை பார்த்து பயந்தான். இரண்டாவது பார்க்கிறான் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் இருக்கிறது, அவனை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஏசா சொல்றான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நீங்க முதல்ல பார்த்தது மாம்சத்தினுடைய கண்கள். இல்லையா? முதல்ல அதிகாரி பார்த்தது மாம்சத்தின் கண்களை பார்க்கறதுனால
அங்க இருக்கிற பிரச்சனைக்கு பயந்து போறான். இரண்டாவது அவன் கண்ணு திறந்த உடனே அவன் பார்க்கிறது ஆவிக்குரிய கண்கள். ஆமென். இந்த ஆவிக்குரிய கண்கள் பார்க்கறதுனால மாம்ச கண்ணில் பார்க்கிற பிரச்சனை தெரியல, ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கறதுனால அக்னிமயமான புத்தகம் பிரதலம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய சூழல் எல்லாமே அப்படிதான். நம்ம மாம்சத்தோட கண்ணில் பார்க்கும்போது நம்ம சுற்றி பிரச்சனை தான் தெரியும். ஆமென். சுத்தி பிரச்சனை தான் நம்ம சிறைப்படுத்தி ராக்காலத்தில் சிறைப்படுத்துவது போல திடீர்னு பிரிஞ்சிச்சு. அதிகாரி வச்சு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ சொல்றது நம்ம பயந்து போயிடுவோம். நைட்டை நல்லா போகணும் இல்லை, காலேஜ் பார்த்தாலும் பிரச்சனை. எப்படி ராக்காலத்தில் சிறை இருக்கு. ஆனா இவன் திரும்பவும் அவனோட கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்க்கிற பிரச்சனை பார்க்கல, ஆவிக்குரிய கண்களை பார்க்கிறான். ஒரு ரத்தத்துக்கு அக்னிமயமான முத்திரைகள் காண்கிறான். அல்லேலூயா. ரத்தத்திலும் குதிரைகளை பார்க்கிறான். ஏன் எலிசா பயப்படல? ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. ஏன் எலிசா பயப்படல? ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனுக்கு பயம் வராது. ஆமென். ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனுக்கு பயம் வராது. ஏன்னா அவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற காட்டினோட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவன் அதைத்தான் பார்க்கிறான், பிரச்சனை பார்க்கறது இல்லை. ஆமென். நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனை பார்க்கறது இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை பார்க்கறது இல்லை. நம்ம குழுக்கிறவர் பார்க்கிறான், அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையை விட பிரச்சனைக்கு மேல இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆவிக்குரிய கண்ணை அதுதான் பார்க்கிறான். ஆமென். சுற்றினதுங்க அக்கினிமயமான குதிரைகள் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவனுடைய மாம்சத்தினுடைய கண்ணில் இருக்கிற பிரச்சனை நம்ம பார்த்து நம்ம பயந்துடணும். மாம்சத்தில் இருக்கிற பிரச்சனை பார்த்து பயந்துடணும். அல்லேலூயா. ஆமென். பயப்படுதா? வியாதி கண்டா பயம், நோயை கண்டா பயம், குடும்பத்துக்கிற பிரச்சனை கண்டா பயம். ஏன்? நம்ம பார்க்கறது எல்லாமே மாம்சத்தோட கண்கள், அது மட்டும் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியாது. ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனையும் தெரியாது. கர்த்தருடைய வல்லமை தெரியும், கர்த்தருடைய மகிமை தெரியும், கர்த்தருடைய விடுதலை தெரியும், தேவ பிரசன்னம் தெரியும், தேவ சமாதானம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிருக்கோம்? மாம்சத்தெல்லாம் பார்த்துக்கிறோம். நாளை எழுந்த உடனே மாம்சத்தை பார்க்கிறோம். ஐயோ பயம், பயம், பிரச்சனை, பிரச்சனை, பயம், இதான் பார்க்கிறோம். ஆனா நம்ம எழுந்த உடனே நம்ம ஆவிக்குரிய கண்கள் காலையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த பிரச்சனைலாம் தெரியாது. என்ன தெரியும்? தேவ பிரசன்னம் தெரியும், தேவ மகிமை தெரியும், தேவ சமாதானம் கிடைக்கும், தேவனுடைய விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால பவுல் செய்தால் பிரகாசிக்கிற மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். ஆமென். பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் வேண்டி நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்கு கண்கள் இருந்தால் தான் நம்ம எதை பார்க்கணுமோ ஆதியாக பார்க்கணும். மாம்சத்தோட கண்களை வந்து பார்க்கணும்னா ஒருத்தரமான கையில் பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் நம்ம சுற்றி சுற்றி என்ன நடந்து இருந்து அந்த ஆவிக்குரிய கண்கள் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சாதாரண மாம்சத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு மாம்சத்தை பார்த்தோம்னா பிரச்சனை சுற்றி தான் செய்யும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே கண்கள் திறந்தா இருக்குது அப்படியா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம சுற்றி இருக்கிற சிறையிலே மாறும். சுற்றி சிறைக்கு என்னன்னு தெரியாம போட்டிட்டு இருக்கோம். என்னன்னு தெரிஞ்சா பிரச்சனை, என்னத்துல போராட்டம், என்ன தெரியல. பிரச்சனை இருக்குது உண்மைதான், போராட்டம் இருக்குது உண்மைதான். ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அதை என்ன பார்த்து சரி பண்ண முடியும்? பிரச்சனையே தெரியும்னா அவன் எப்படி சரி பண்றது? அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறந்தா மட்டும்தான் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். தேவனோட வல்லமையை பார்க்க முடியும், தேவனோட மகிமையை பார்க்க முடியும். ஆமென். தேவனுடைய சமாதானத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
நாம தனியா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம நம்ம மாம்சத்துக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுன்னா நமக்கு ஒரு பயம் இருக்குது. பயம் நம்ம பயம் இருக்குது. ஆனா அவர் நம்ம இருக்குன்னா அந்த பயம் முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் நம்ம இருந்தா பயந்து ஓடிடும். இல்லையா? தனியா இருந்தா பயப்பட்டு ஓடிடுவோம். ஆனா நம்மளோட அவர் இருந்தாங்கன்னா பயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆமென். பயந்து ஓடணுமா? பயம் ஓட வைக்கணும். அது என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம்ம அவரை பார்க்கணும். அல்லேலூயா. ஹாஸ்பிடல்ல பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்ணில் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார்கள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளையை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து வெறும் தண்ணி செலவு போச்சு. அல்லேலூயா. வனாந்தரத்தை போற வழியும் தெரியாம அழுது திரிஞ்சு இருக்கிறான். வயலுக்கு என்ன தண்ணி தாகம். அவன் தண்ணிக்கு அழுகிறான். அவன் தண்ணி கேட்டு அந்த அழுகிற சத்தத்தை அவனால கேட்க முடியல. ஐயோ பையன் சாகர பிடிக்கிறானே அப்படின்னு அழுகுற தூரத்துல பையனை போட்டு அழுகிறான். அல்லேலூயா. 14ஆம் வசனம் 17, 18. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அழுது யாரு? அழுது தேவன் கொண்டு யாரு? இவன் பார்க்க மாட்டாங்க. குழந்தை யாரு? புரியுது? ஆகாஷ். அப்ப ஆகாஷ் தான் கேட்கணும். ஆண்டவர் அன்னைக்கு என்ன நடக்குது படிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் நம் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆகாரே நீ பயப்படாத. உனக்கு என்ன தேவை? பயப்படாத. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போற வழி தெரியாம அழகு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வனாந்தரத்துல கண்ணை கட்டிட்டோ, ஒரு கண்ணை கடாம வழிட்டாவோ, வழி தெரியாம எங்க போறது தெரியாது. ஏதோ ஒரு வழி இருந்தாலும் வழி போக முடியும். வழியே தெரியல சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் வனாந்தரத்துல அழகு தெரிகிறார். நாம என்ன பண்றோம்? அழகு புரிஞ்சுட்டு இருக்கோம். இல்லையா? போற வழி என்ன தெரியல, அழைஞ்சிட்டு இருக்கோம். ஆதார் அழுகிறத நாம என்ன பண்றோம்? அழுதுட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. அழுகைக்கு பதில் வந்தது. கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. புலம்பலை கர்த்தர் கேட்கிறார். இந்த புலம்பலை கர்த்தர் கேட்டார். அதனால்தான் ஆகாரே நீ பயப்படாதே. இல்லையா? அந்த நாளிலே கர்த்தர் வந்து சொல்கிறார் நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து இந்த பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார் நீங்க பயப்படாதீங்க. அடுத்த வசனம். நீ எழுந்து நீ எழுந்து. அப்போ இதனால வரைக்கும் என்ன பண்ணிருந்தா? உட்கார்ந்து இருக்கிறோம். நான் என்ன பண்ணிருக்கோம்? கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள்ல நீ எழுந்து. உட்கார்ந்து இருக்காரு, பயந்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடத்த விட்டு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? எழுந்துரு. பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஓ உன்னை
காரியம் ரொம்ப தூரமா இருக்கு உட்கார்ந்துட்டாங்க முதல்ல வேலைக்கு ஃபர்ஸ்ட் எழுந்துரு ஃபர்ஸ்ட் ஆன் எழுப்புறாரு உட்கார்ந்து குழந்தை கிட்ட பாடிட்டு முதல்ல நீ எழுந்துரு ஆமென் ஃபர்ஸ்ட் எழுந்துரு ஏன் உட்கார்ந்திருக்கிற பயப்படாத ஆகாரே எழுந்துரு 19வது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் பாருங்க தேவனுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு தேவனோட கண்களை திறந்தால் அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு இதுவரை என்ன உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தண்ணீர் துறவை கண்டாரா காமிக்க அந்த வனாந்திரத்துல அலைஞ்சு புரிஞ்சா தண்ணி எங்கேயுமே கிடைக்கும். ஆமென். வனாந்திரத்துல அலைஞ்சு புரியுதா தண்ணி கடையில போறா தண்ணிக்கு ஏதோ குளப்பட்ட ஏதோ கிடைக்கும் அலைஞ்சு புரிஞ்சிருப்பான் அப்படிதான் தண்ணி பிரிச்சு போச்சு அலைஞ்சு புரிஞ்சாதான் போட முடியும். அவன் அழையா தண்ணிக்கார அழையா. ஆமென். அப்போதான் துறவை என்ன பண்ணல காண முடியல. ஆனா தேவன் எப்போ அந்த கண்களை திறக்கப்பட்டதோ அப்போ அவர் கவித்துறதை கண்டு அப்பதான் பார்க்கிறார். இல்லையா நம்மளோட வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் கட்டணம் வைத்திருக்கிறார். கண்ணு மாம்ச கண்ணில் அதை பார்க்க முடியாது. ஆனா கட்டை எப்போ கண்ணை திறந்தாரோ அப்போ பக்கத்துல தான் இருக்குது அந்த துறவு. உப்பும் கட்டுன்னு சொல்றாரு பக்கத்துல தான் துறவு இருக்குது. ஆனா கண்ணை திறந்து போறீங்களா அதான் பார்க்கணும். அவன் ஃபர்ஸ்ட் பார்த்து மாம்சத்துல கண்களை ஆழ்ந்து திடீர வனாந்திரத்துல ஒரு நீருக்கு ஒரு துறவை அவன் காண முடியல. தேவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது கண்களை திறந்ததற்கு அப்பொழுது ஒரு நீர்த்துறை கண்டை கண்டு ஹalleluya இந்த நாட்டை கட்ட உள்ளக்காக ஒரு நீர்த்துறை வைத்திருக்கிறார். ஹalleluya ஒரு நீர்த்துறை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லிட்டு கொடுங்க. ஆமென். ஹalleluya மாம்ச கண்களை நமக்கு தெரியாது. நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கண்களுக்கு தெரியல. நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படி ஆசீர்வாதங்களை ஏன் இப்படி நம்ம இப்படியா இருக்கோம்? நம்மளுக்கு முன்பாக கட்ட வைத்திருக்கிறார். நம்ம கண்களை பார்க்க முடியல. எப்பொழுது தேவன் அவருடைய கண்களை திறந்தாரோ அப்போ அவருடைய கண்ணை பார்க்கிறார். இந்த நாள் நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய கண்களை திறக்கப்பட வேண்டும். அப்போது நமக்கு ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். சரியா? என்ன பார்த்தோம்? எலிசாவோட வேலைக்கார காண்கள் திறந்தார். அவளுக்கு வாக்கிலும் நம்மளோட இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லி அத்தியமயமான குதிரை அனைத்தும் பார்த்தான். சரியா? நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நம்ம கண்ணில் மாம்சத்தில் பார்க்க முடியாது. ஆமென். அது எப்போ சுற்றி கொண்டுதாமா கழித்து கொண்டுதாமா சீருடைய ராணுவம் எப்போ வந்தது? பகலை வைத்தான் காலத்துல நமக்கு தெரியாம ராகத்துக்கு விரோதமாக அது எழும்பி நம்ம விரோதமாக சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரியா? அது எல்லாம் ஆயுதம் முறியடிப்பதற்கு இதோட நமக்கு திறக்கப்பட வேண்டும். அப்படி அவருடைய மனக்கால் திறக்கப்பட்ட ஆயுதங்கள் திறக்கப்பட்ட நம்ம அதை பார்க்க முடியும். கட்ட நமக்காக வைக்கிற எல்லா காரியங்களும் பார்க்க முடியும். இரண்டாவது கட்ட நமக்காக வைக்கிற ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணு பார்க்க முடியல. கட்ட நம்ம கண்ணில் திறக்கப்பட போது நம்ம ஆசீர்வாதம் பார்க்க முடியும். ஹalleluya. தேவன் அவரோட கண்களை திறந்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய கண்களை திறப்பார். ஹalleluya. திறப்பார். அந்த கண்களை திறப்பார். ஆமென். ஹalleluya. சங்கீதம் 146 அதிகாரம் 8வது வசனம்.
சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 8வது வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நம்ம என்ன பண்ணிருந்தோம்? உதாரணம் உண்மைதானே? உதாரணம் நல்ல கண்ணு தெரியுது கூட சொல்லிருக்கீங்க புரியா? நம்ம கூட இருந்தோம், நம்ம ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படாம வேணுமா? கூட இருந்தோம். கத்திரிக்கனால அவர் குருட கண்களை திறக்கிறார். மனக்கண் கட்ட திறக்கிறார். ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்ணு அவர் திறக்கப்படும் போது நாம என்ன நடக்கும்? நமக்கு அல்லேலூயா. நம்ம கண்ணு திறக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? சும்மா கண்ணு ஆண்டு திறந்துருவாரா? என்ன செய்யணும்? அல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதனுடைய 33 34 வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதனுடைய 33 34. அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். நாங்கள் பார்வையடையும் என்று கேட்டுக்கொண்டார். செபிக்கும் ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிய 119 அதிகாரம் நிறைய ஆண்டவசனம் கண்கள் பார்க்கும்படி திறந்தருளும். நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் ஆவி குடிக்கலாம் கேட்கணும். அந்த மனதுக்கு நம்ம என்ன கேட்கணும்? கூடாது நம்முடைய கண்கள் ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனமே கொஞ்சம் பொறுமையாக. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா கர்த்தரை பின்பற்றணும். அவர் கூடவே திறக்கணும். அல்லேலூயா. அவருக்கு காய்கறி விளக்கு, அவருக்கு வெளிச்சம். அது எப்படி இருக்காது? வெளிச்சமா இருக்கிறார். அப்போ வெளிச்சத்தில் என்ன நடந்து கொண்டே வந்து எது கண் திறக்கப்படுகிறது? அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். இப்போ கலைஞரை விளக்கு தெரியுமா? தெரியுமா? கலைஞரை லைட்டர்ஸ் அந்த லைட்டு எதுக்கு வெளிச்சம். அப்போ கண்ணை விட்டு அந்த வெளிச்சம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, போக முடியாது. அப்ப நம்ம கண் திறக்க மாட்டோம்னா நம்ம தான் கரையாம தெரியும், வேணும் போக விட்டு கரெக்டாக தெரியும். வெளிச்சமா தான் இருக்குது. நம்ம கண்கள் தான் என்ன என் முறையை நடக்கலாம் கட்டதான் சொல்ற நாளைக்கு நிறுத்தப்படும்னா நான் வெளிச்சமா இருக்கிறேன். உன் கண் கொடுக்கப்பட்டதுன்னா நீ என் முறையை வந்து சேருங்க. ஆமென். அப்படியா? முதல்ல யாரோட கண் கொடுக்கப்படுது? எலிசாவோட வேலை கண்கள். அதே நமக்கு உருவமாக இருக்கிறாங்க காரியங்கள் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத கற்கொண்ட கண்களை திறப்பார். ரெண்டாவது அந்த ஆசு நமக்காக வச்சிருக்கிறார், பார்க்க இல்லை. அவர் கண் திறப்பதாக பார்க்க முடியும். இரண்டாவது வைக்கப்படுதுன்னா அவர் வழியில் செல்வதற்காக, அவரை மீன்பற்றுவதற்காக அவர்கள் கண்கள் சரியா எழுதி